உடல் உறுப்புகள் உள்ளுடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உடற்பயிற்சி மற்றும் உடல் உழைப்பு மிக மிக முக்கியமானது. உடற்பயிற்சி நம்ம சோம்பலாக இருக்குது, நம்ம உடம்புல நம்ம சோம்பலாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது. செய்ய முடியாத மாதிரியே தோணும். எப்படிடா இதை செய்கிறது அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு போனால் முதல்ல நம்ம கஷ்டமாக இருந்த வேலையெல்லாம் நமக்கு ஈஸியாகிடும். அதே மாதிரி தான் உள்ளுடல் உறுப்புகள் இரைப்பை, இரைப்பை, பெருங்குடல், மலக்குடல், கிட்னி, சிறுநீரகம், இதயம் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அது ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் தான். அதுக்கும் சோம்பேறித்தனம். அதெல்லாம் உழைக்க தூண்டணும் அப்படின்னா நன்றாக உழைக்கணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி, உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி மூலமாக உடம்பு உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் தூண்டப்படுகிறது. ஒருத்தர் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் எழுப்புறோன்னா என்ன பண்ணுவோம்? சத்தம் போடுவோம், சத்தம் போட்டு எழுப்புவோம். அல்லது அவரை தட்டி எழுப்புவோம், தட்டி கொடுத்து எழுப்புவோம். அவர் உடலை அசைத்து தட்டி கொடுத்து எழுப்புவோம். அப்போ எழுந்திருப்பார். ஆக இது எல்லாமே என்னென்னா உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதெல்லாம் புற உடல் உறுப்புகளையும் உள்ளுடல் உறுப்புகளையும் ஒரு தூண்டுற ஒரு அம்சம்தான். அதனால் இப்போ இரைப்பை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இரைப்பைக்கு, வயிற்று பகுதிக்கு என்னென்ன உடற்பயிற்சியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யணும். வயிற்று பகுதிக்கு உள்ள உடற்பயிற்சி அத்தனையும் நாம் செய்தால் அதை ரொம்ப அதிகமாக செய்யும்போது அது நல்லா உற்சாகமாக வேலை செய்யும். வேறு வழியே இல்லை, அது வேலை செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ இதயத்துக்கு நல்லா வேலை கொடுக்கணும் அப்படின்னா அது இதயம் நல்லா ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துகிற மாதிரி, ரத்த ஓட்டம் வேகமாக போகிற மாதிரி உடற்பயிற்சி, அதில் ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகிற உடற்பயிற்சி, உடல் உழைப்புகளை நம்ம செய்யும்போது இதயம் தூண்டப்படுது. அப்போ அது நல்லா வேலை செய்யும். வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ ஒரு 2 கிலோமீட்டர் ஓடும்போது அந்த இதயம் படபடன்னு துடிக்குது, வேகமாக துடிக்குது. அது ஒரு தூண்டல். நமது உடற்பயிற்சி மூலமாக, ஓட்டத்தின் மூலமாக, நடைபயிற்சி மூலமாக அல்லது உடல் உழைப்பு மூலமாக அந்த இதயத்திற்கு கிடைத்த தூண்டல். அது மாதிரி நுரையீரல் நல்லா வேலை செய்யணுமா, சுவாசம் நல்லா வேலை செய்யணுமா, வேகமாக ஓடுறோம் அல்லது மூச்சு அல்லது யோகாசனம் இதெல்லாம் செய்யும்போது அந்த மூச்சு பயிற்சி சிறப்பாக செயல்படுவதற்கு நுரையீரலுக்கு ஒரு தூண்டல் கிடைக்கிறது. ஆக நம்ம வெறுமனே மருந்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு அல்லது நல்ல உணவை மட்டுமே சாப்பிட்டு விட்டு எந்தவித உடற்பயிற்சியும் செய்யாமல், உடல் உழைப்பும் செய்யாமல் நமது உடல் சிறப்பாக செயல்படும் என்று நம்பினால் அது மிகப்பெரிய அறியாமை தான். அந்த உடல் சிறப்பாக இயங்க வேண்டுமென்றால் ஒரு தூண்டல் வேண்டும். ஒரு அந்த தூண்டல் தான் என்னென்னா தூண்டுதல், எழுப்புதல் என்று பெயர். அந்த எழுப்புதல், தூண்டுதல் அது உடற்பயிற்சியின் மூலமாகவும் உடல் உழைப்பு மூலமாகவும் தான் அது கிடைக்கும். அது பழுவை தூக்கி உடற்பயிற்சி செய்தாலும் சரி, யோகாசனம் செய்து உடற்பயிற்சி செய்தாலும் சரி. இப்போ வயிற்று பகுதியை நல்லா வேலை செய்ய வைக்கணும், செரிமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்? வயிற்று பகுதிக்கு என்னென்ன யோகாசனம்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கூட நம்ம செய்யலாம். காலை மாலை இருவேளை செய்யலாம். வயிற்று பகுதியை நல்லா திருகி கொடுத்து நல்லா உறுதியாக்கக்கூடிய, வயிற்று பகுதியை உறுதியாக்கக்கூடிய உடற்பயிற்சியை நம்ம செய்யும்போது அப்போ வெளியில் மட்டும் அது உறுதியாகாது, திருகி கொடுக்கப்படாது. உள்பகுதியும் நல்லா உள்பகுதியும் தூண்டப்படும், நல்லா தூண்டப்படும். அந்த குடல் பகுதி, இரைப்பை எல்லாமே அசைவுக்குள்ளாகும். அதுக்கு ஒரு வலி ஏற்படும். வயிற்று பகுதியில் ஒரு வலி ஏற்படுற மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அது வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கிற இரைப்பையும், பெருங்குடல், மலக்குடல் எல்லாத்தையும் தான் அது வலி ஏற்படுற மாதிரியான ஒரு உடற்பயிற்சியாக அது அமையும். அப்போ நல்லா தூண்டப்படும் போது அது நல்லா செயல்படும். அப்போ உணவு செரிமானங்கிறது சிறப்பாக நடைபெறும். வெறுமனே எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல், உடல் உழைப்பும் சுத்தமாக இல்லாமல், வயிற்று பகுதிக்கு எந்த வலியுமே இல்லாமல் ஒரு உடல் உழைப்பு மூலமாகவோ உடற்பயிற்சி மூலமாகவோ எந்த வலியையுமே அந்த வயிற்று பகுதியானது அனுபவிக்காமல் வெறுமனே மருந்தை சாப்பிட்டு அது சிறப்பாக செயல்பட வேண்டும், நல்ல உணவுகளை சாப்பிட்டு அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய அறியாமை. அவற்றிற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும். அந்த தூண்டுதல் தான் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு ஆகியவற்றிலிருந்து அந்த தூண்டுதல் வெறும் இரைப்பைக்கு மட்டும் அல்ல, அல்லது வயிற்று பகுதிக்கு மட்டுமல்ல, இதயம், நுரையீரல் எல்லாவற்றுக்குமே கிடைக்கிறது.
இந்த தூண்டுதல் என்பது எல்லாவற்றிற்குமே கிடைத்து அந்த உடல் சிறப்பாக செயல்பட உதவி.